வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோம்மேட் 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 92 அயோடின். இந்த வீடியோவில் அயோடின் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்புல என்னென்ன யூசஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது எங்கேருந்து கிடைக்குது, அது இல்லை அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், எது மூலமாக அயோடினை நம்மளால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அயோடின் அப்படின்றது ஒரு மினரல். இது நமக்கு நேச்சுரலாக எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் நம்மளோட சாயிலேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடல்லேருந்து கிடைக்குது. இது ரெண்டு தான் சோர்ஸ். அயோடின் நம்ம டெய்லி பேசிஸில் எடுக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். நமக்கு டெய்லி நம்மளோட பாடி நார்மலாக இருக்கிறதுக்கு அயோடின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட சாப்பாடு வழியாக தான் நம்ம பாடிக்கு அயோடின் போகிறதுனால டெய்லி பேசிஸில் அயோடின் எடுக்கிறோமா அப்படின்றத நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட ஓவரால் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட போன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், நம்மளோட மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுமே அஃபெக்ட் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 70-80% ஆஃப் தி அயோடின் நம்மளோட நெக்ல தான் இருக்குது. ஏன்னா அந்த அயோடின் நம்மளோட தைராய்டு ஹார்மோனை, தைராய்டு கிளாண்டை நார்மலாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ஒரு 70-80% ஆஃப் த அயோடின் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கழுத்துக்கு தான் போகுது. மிச்சம் இருக்கிற 20% ஆஃப் த அயோடின் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல கலந்து இருக்கு, நம்மளோட மசில்ஸ்க்கு அது தேவை, நம்மளோட ஓவரிஸ்க்கு அது தேவை, அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிஸ்க்கும் அது கண்டிப்பாகவே தேவை. ஸோ இப்படி அயோடினுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. அயோடின் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் தைராய்டு ஹெல்த்தை நார்மலாக வச்சுக்கிறதுக்கு அயோடின் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி 70-80% தைராய்டு ஹார்மோனும் சுரக்க வைக்கிறதுக்கும் தைராய்டு கிளாண்டுக்கும் தான் அது உதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, நியூரோ டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ப்ரெக்னன்சி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தையோட வளர்ச்சிக்கும் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஓவரால் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அயோடின் கண்டிப்பாக தேவை நம்மளோட பாடியில் டெய்லி பேசிஸில். இது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்கும் போது அதோட பர்த் வெயிட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு அயோடின் தேவை. இது நம்மளோட ஹார்மோன் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. அதுக்காகவும் நமக்கு அயோடின் நமக்கு தேவை. ஸோ இந்த அயோடின் இவ்வளோ யூசஸ்க்கு நமக்கு தேவையாக இருக்குது. இந்த அயோடின் டெஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கழுத்தை சுற்றி ஒரு ஸ்வெல்லிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அயோடின் டெஃபிஷியன்சியாக இருக்கீங்கன்னு கற்றுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி தைராய்டு கிளாண்டுக்கு தான் அது 70-80% தேவைப்படுது. ஸோ அங்கே உங்களுக்கு ஸ்வெல்லிங் வரும்போது அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அயோடின் கம்மியாக வரும்போது பாடிக்குள்ளே நம்மளோட அந்த தைராய்டு கிளாண்டால ஒழுங்காக வேலை செய்ய முடியாமல் ரொம்ப ஹார்டாக வேலை செய்யும் போது அதே அந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் வருது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் வருது. ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த தைராய்டு கிளாண்டு ஸ்வெல்லிங், நெக் ஸ்வெல்லிங் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட் ஆனாலும் நம்ம அயோடின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அயோடின் கண்டென்ட் தான் நம்மளோட தைராய்டு கிளாண்ட்லேருந்து சுரக்கிற ஹார்மோன் தான் நம்மளோட ஃபுட்டை நமக்கு இன்னொரு எனர்ஜி, ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. இது இல்லை அப்படின்னா, இது கம்மியாக இருந்துச்சு நம்மளோட ஃபுட்டில் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுதான் நமக்கு பாடி ஸ்டோர் பண்ணணுமே தவிர எல்லா ஃபுட்டையும் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணால் பாடி வெயிட் போடுறோம். ஸோ பாடி வெயிட் போடும்போது நீங்கள் அயோடின் டெஃபிஷியன்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நம்ம ஒரு செக் வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வீக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அயோடின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஹேர் லாஸ் ஆகுது, உங்கள் ஸ்கின்னே ரொம்ப ட்ரையாக இருக்குது, நிறைய பிக்மெண்டேஷன்லாம் வருது உங்களுக்கு உங்களோட ஸ்கின்ல அப்படின்னா நீங்கள் அயோடின் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி நிறையா இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரும்போது அயோடின் டெஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்கோமான்னு போய் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம். இது இதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடும், இதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிடும், இதை சரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நேச்சுரல் ரெமடிஸே நிறைய இருக்குது. இது ஃபுட்டுலேருந்து தான் நமக்கு உடம்புக்கு தேவை அயோடின்றது.
அதனால ஃபுட் வழியாவே இதை ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து டே பேசிஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோடைஸ் சால்ட் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அயோடைஸ் சால்ட் அப்படின்றது ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து உருவாக்குற அயோடின். எப்பவுமே எந்த ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸும் நம்மளோட பாடிக்கு வந்து டெம்பரரியா தான் ஒர்க் ஆகுமே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காது. கடல்ல இருந்து எடுக்கிற கல்லுப்பா இருந்தா அது ரொம்பவே உகந்தது. இப்போ வந்து கல்லுப்பு வந்து அந்த அளவுக்கு பியூரா வரதில்லை. ரொம்பவே வந்து அதை கிளென்ஸ் பண்ணி நம்ம வந்து கடல்ல இருந்து முன்னாடி எப்படி நமக்கு கடலுப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி கிடைக்கிறது இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் டேபிள் சால்ட் அவாய்ட் பண்ணிட்டு கல்லுப்பை யூஸ் பண்ண பாருங்க. பிங்க் சால்ட்டும் யூஸ் பண்ணலாம், ஹிமாலயன் சால்ட், அதுலயும் எல்லா மினரல்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம சீ வீடு நிறைய சாப்பிடலாம். தட் இஸ் கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பைருலினா மாதிரி கடல் பாசிகள். இது வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்து வராது. அதுல வந்து தேவையான நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபிஷ் நிறைய சாப்பிடணும். ஃபிஷ் நிறைய சாப்பிட்டீங்க, டெய்லி பேசிஸ்ல ஃபிஷ் சாப்பிட்றவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமே வந்து வரவே வராது. அதுவும் பர்டிகுலரா டூனான்ற ஃபிஷ்ல வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் அயோடின் இருக்கு. ஸோ அதை ரெகுலராக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். உங்களுக்கு டேப்லெட்டே எடுக்கணுன்ற அவசியமே இருக்காது. இது மட்டும் இல்லாமல் எறா சாப்பிடணும். தட் இஸ் இந்த ஷ்ரிம் சொல்லுவாங்க இல்லையா, அது ப்ரான்ஸ், அதை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். எக்ஸ் வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் அயோடின் கண்டென்ட் நிறைய இருக்கிற எக்ஸை வந்து ரெகுலர் பேசிஸில் சாப்பிடணும். இது மட்டும் இல்லாமல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், நம்ம ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்தோம் அப்படின்னா 50 to 100% வந்து டெய்லி தேவையான அயோடின் வந்து நமக்கு கிடைச்சிருதான். ஸோ பால் குடிக்கிறத கண்டிப்பாக வந்து விடாதீங்க. நமக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் அயோடின் வந்து நமக்கு அங்கேருந்தே வந்து நமக்கு கிடைச்சிருது. இது மட்டும் இல்லாமல் நம்ம யோகர்ட் நிறையா சாப்பிட்டாலும், தயிர் கர்டு தயிர் நிறையா சாப்பிட்டாலும் உங்களுக்கு தேவையான அயோடின் கண்டென்ட் வந்து கிடைச்சிடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீஸ்லையும் அயோடின் கண்டென்ட் இருக்கு. அதை ரெகுலராக சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அயோடின் கண்டென்ட் வந்து டெஃபிஷியண்டாக ஆகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ளம்ஸ், தட் இஸ் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் வந்து உங்களுக்கு அயோடின் கண்டென்ட் இருக்கு. அது கிடைக்கும் போதும் வந்து அதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது மட்டும் இல்லாமல் பீன்ஸ், அதுவும் பர்டிகுலராக லீன் பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீன்ஸ் இருக்கு. அதுல வந்து நிறைய அயோடின் கண்டென்ட் இருக்கு. ஸோ அயோடின் டெஃபிஷியண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த ஃபுட்ஸை வந்து உங்களோட டெய்லி பேசிஸ்ல நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி அயோடின் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அதனால தான் இந்த ஃபிஷ்ஷையோ இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம டெய்லி எடுக்க மாட்டோம் அப்படின்ற கட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து சால்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து நம்ம உள்ளாயிடுவோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து தள்ளப்படுறோம். அதனால உங்களோட ஃபுட்டுலேயே எவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு நாள் வந்து தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து காட்டேஜ் சீஸ் சாப்பிடலாம், ஒரு நாள் வந்து வேற ஏதாவது சீஸ் சாப்பிடலாம், இல்லை சீவீட் சாப்பிடலாம், இல்லை ஷ்ரிம்ப் சாப்பிடலாம். இந்த மாதிரி மாற்றி ஒரு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டெய்லி டோசேஜ் வந்து ஈஸியாக கிடச்சிடும். தேர்பை நீங்கள் வந்து டேப்லெட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஸோ அயோடின் கண்டென்ட் அப்படின்றது உடம்புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து டிசைட் பண்ணுறது நம்மளோட அயோடின் கண்டென்ட் தான். நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸை டிசைட் பண்ணுறது நம்மளோட அயோடின் கண்டென்ட் தான். நம்மளோட மெட்டபாலிசமை டிசைட் பண்ணுறது நம்மளோட அயோடின் கண்டென்ட் தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அயோடின் கரெக்டாக இருக்கா நம்ம பாடியில் அப்படின்றத வந்து இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.